Come, Holy Spirit, fall afresh on me. Fill me with your power, satisfy my need. Only you can make me whole. Give me strength to make me grow. Come, Holy Spirit, fall afresh on me. Good evening. The book of Isaiah from Old Testament, chapter 66, verses 1 and 2. God says, heaven is my throne. The earth is my footstool. What kind of house then could you build for me? What kind of place for me to live in? I am pleased with humble. I am pleased with those who are humble, repentant, and who fear and obey me. ஆண்டவராகிய கடவுள் இவ்வாறு சொல்லுகிறார், வானம் எனது அரியணை, மண்ணகம் எனது கால்மனை. இவ்வாறு இருக்க எப்படிப்பட்ட வீட்டை எனக்காக கட்டுவீர்கள்? எப்படிப்பட்ட இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன்? நான் விரும்புவது எளிமையுள்ளவர்களையும் எளிமையானவர்களையும் மனம் வருந்துவோரையும் என் சொல்லுக்கு பயந்து கீழ்ப்படிபவர்களையும் அப்படிங்கிறார். அப்படின்னா God the Almighty is the supreme creator. என்ன சொல்கிறார்? இதையெல்லாம் படைத்தது என் கைகளே. அவர் அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க, I am the creator of whole universe. என் கைகளே இவற்றையெல்லாம் படைத்தன அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல அந்த வசனங்கள் அப்படி சொல்கிறார், என் கைகளே இவற்றையெல்லாம், the whole universe is created by me. I myself created the whole universe. என் கைகளை இவற்றையெல்லாம் படைத்தன. இவ்வாறு இருக்க எப்படிப்பட்ட வீட்டை எனக்காக கட்டுவீர்கள்? எப்படிப்பட்ட இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் அப்படின்னு கேட்குறார். இதுதான் இது பாருங்கள், இஸ் அ சுப்ரீம் கிரியேட்டர் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். எல்லாமே அவரால் படைக்கப்பட்டன. இதனால தான் சாலமோன் தன்னுடைய அந்த கடவுளுக்காக ஆலயத்தை கட்டிட்டு அவர் மன்றாடுகள் அவர் சொல்வார். அப்படி அது முதல் அரசர் புத்தகம் அதிகாரம் 8 இறைவசனம் 27 இவ்வாறாக சொல்கிறார், ஆண்டவரே, வானங்களும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ளாதிருக்க நான் கட்டியிருக்கும் இந்த இல்லம் உம்மை கொள்ளுமோ? நீர் மண்ணுலகில் வாழ்வீரோ? கடவுள் மண்ணுலகில் வாழ்வாரோ? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ளாதிருக்க நான் கட்டியிருக்கும் இந்த இல்லம் உம்மை கொள்ளுமோ? அப்படின்னா த ஹோல் யூனிவர்ஸ் அவருடையது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சின்ன ஆலயம் அவரை கொள்ளுமோ அப்படின்னு அதனால தான் கேட்குறாரு. இப்போ நீங்கள் நம்மளுடைய மீட்பின் வரலாற்றில் அதில் அந்த பைபிளை பார்த்தோம்னா ஒரு 3 விதமான ஒரு இடங்களில் ஆண்டவராகிய கடவுளின் பிரசனம் தங்கியிருக்கு. நம்பர் 1 மோயிசன் காலத்தில் த போர்ட்டபிள் டபர்னாக்கிள். அதில் பார்த்திங்கன்னா முதல் இடம் கோர்ட்டு, செகண்ட் ஹோலி பிளேஸ், த தேர்டு அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ், அந்த பரிசுத்தத்திலும் பரிசுத்தமான இடம். இப்படி ஒரு 2வது சாலம் கட்டிய தேவாலயம். அது நெபுகத்நேசர் மன்னனால் அழிக்கப்படுது இல்லைங்களா? அதுக்கு பிறகு அவங்க பாபிலோன்லேருந்து திரும்பி அங்கே வரும்போது
அடுத்த 2வது ஆலயத்தை கட்டுறாங்க. அந்த ஆலயத்தில் தான் ஆண்டவராக இயேசு வந்தார், போதித்தார், ஜெபித்தார். அது அப்போவே அவர் சொல்லவும் செய்தார், இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாதபடி எடுத்து அழிக்கப்படும் ஒரு ப்ராஃபஸியாக சொல்கிறார். அது கிபி 70ஆம் ஆண்டில் நடந்தது. அப்போ ரோமியர்களால் ஆலயமும் அழிக்கப்படுது, எருசலேம் நகரமும் அழிக்கப்படுது. அப்படி இருக்க கடவுள் இந்த சுப்ரீம் கிரியேட்டர், ரூலர், தேவன் அப்படின்னா அந்த ஒரு ஒரு யூனிவர்ஸ், அந்த பரந்து விரிந்த அந்த யூனிவர்ஸில் கடவுள் எந்த இடத்துல அவர் இருக்க முடியும்? இந்த ஹோல் யூனிவர்ஸ் பிலாங்ஸ் டு ஹிம். மாட்சிமையும் க்ளோரியும் வந்து நம்ம மனிதனுடைய அறிவுக்கு அப்பால்பட்டது, நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது இல்லைங்களா? நம்ம நினச்சி கற்பனை பண்ணி பார்க்க கூட முடியாது. அடுத்தடுத்த பைபிளில் சொல்லப்பட்டது பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் யாரை விரும்புகிறேன், எப்படிப்பட்டவர்கள் என் மனதுக்கு இனியவர்கள்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், எளிமை உள்ளவர்கள், ஹம்பிள். கரெக்டுங்களா? எளிமை உள்ளவர்கள், தாழ்ச்சி உள்ளவர்களை நான் விரும்புகிறேன். அடுத்தது என்ன சொல்கிறாரு? மனம் தமங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்துவர், அதான் நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களை அவர் விரும்புகிறார், நொறுங்குண்ட இதயம் கொண்டவர்களை. அடுத்தது அவருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிப்பவர்கள், அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் கடவுள் விரும்புகிறேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நம்மக்கிட்டேயும் இதே தான், இஸ்ரவேலுக்கு சொன்ன மக்களுக்கு சொன்னதே தான் அதுவும் இப்போவும் நம்ம சொல்கிறாரு. நம்ம ஆவியில் எளிமை உள்ளவர்களாக, அந்த கர்வம், அந்த ஈகோ, ப்ரெஸ்டீஜ், ப்ரைட் இதெல்லாம் இல்லாத ஒரு எளிமை உள்ளவர்களாக. 2வது பாவத்திற்காக மனம் வருந்தி கடவுளிடம் திரும்புவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு பயந்து அதற்கு கீழ்ப்படிபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தந்தையாம் இறைவன் விரும்புகிறார். அப்பொழுது நம்ம அப்போ எப்படின்னா, தூய ஆவியானவர் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மில் குடிகொண்டிருக்கிறார். விசுவாசத்தின் வழியாக, நம்பிக்கையின் வழியாக கடவுள் நம்முள் குடியிருக்கிறார், நம்மோடு குடியிருக்கிறார். அதான் திருவெளிப்பாட்டில் தேவனாகிய இறைவன் மக்கள் மத்தியில் வாழ்வார் என்று இந்த திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் சொல்லப்படுங்களா இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட நொறுங்குண்டு இதயம் கொண்டவர்களாக, கீழ்ப்படியும் மக்களாக நாம் இருக்கும்போது கடவுள் நம்முள் குடியிருப்பார், நம்மில் வாசம் செய்வார். நம் இதயத்தில் நம்முடைய இதயம் அவர் குடியிருக்கும் இல்லமாக இருக்கும். பை. தேங்க்யூ ஸோ மச்.